ஒருத்தன் ரிமாண்ட் ஆகிட்டு அவன் வந்து ஒரு தடவை சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டானா அவனுக்கு பெயில் கிடைக்காது. அவன் வந்து ஒரு கிரிமினல் கூட்டத்தில் அவனுடைய அரசு வேலை கிடைக்காது. சமூகத்தில் மரியாதை போயிடும். இல்லைங்க, அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருந்தால் அல்லது தாய் தந்தைகள் அவர்கள் அனாதையாக்கப்படுவார்கள். சமூகத்தில் அவன் மீது இருக்கிற பார்வையே வந்து மோசமான பார்வை அல்லது இவன் ஒரு குற்றவாளி என்கின்ற பார்வை அவன் மேலே இருக்கும். இப்போ இவன் என்ன நினைக்கிறான், நான் தான் அந்த மர்டர் கேஸில் போயிட்டு வந்த சங்கர் அப்படின்னு காலரை தூக்கி விடுறான். சமூக நலத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் சேர்ந்து இதற்கான இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு எதிர்காலத்தில் இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் ஈடுபடாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு பெருமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஐயா, என்னைய போட்டு தள்ள வந்தாங்க ஐயா, எனக்கு வேறு வழி இல்லையா, அவங்கள போட்டதையா நாங்கள் இவங்களை போடலைன்னா நான் உயிரோடு இருந்திருக்க முடியாதுயா அப்படின்னா. அப்படியா விஷயம்? அப்போ நீ என்கிட்ட வந்துடு, நான் உன்னைய நீ செஞ்சது நியாயம்னு கருதுறியா? ஆனால் நான் செஞ்சது நியாயமையா? இல்லைன்னா அவங்களும் கத்தியோடு தான் இருந்தாங்க. அவங்க வீசினது என் மேலே படலை, நான் ஒதுங்கிக்கிட்டேன். நான் வீசினது பட்டுருச்சு. அப்போ இதை பற்றி தீர விசாரிக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே சைக்கலாஜிக்கலாக என்னுடைய உடன்பாடு வந்தோடனே அந்த தலையை எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, யாரும் தலையை கையில் பிடிக்கிறது எப்படி, அது ரத்தம் சொட்ட ஆட்டுக்கடையில் ரத்தம் ஓடுற மாதிரி. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய அத்தையும் மாமாவும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி, சென்னை மாநகராட்சியில் சிறந்த விசாரணைக்காக தங்கப்பதக்கம் பெற்ற திரு ராஜேந்திர ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கொலைன்றது சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது கொலை பண்ணுறவங்க யார் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாகவும் சிறு வயதை சேர்ந்தவர்கள் எல்லாமே இருக்காங்க. இப்போ நடப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கொலை செய்வதற்கான பயம்லாம் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் பார்த்த வழக்குகளில் சுவாரஸ்யமான வழக்குன்னு எதை பார்ப்பீங்க? செய்தித்தாளை பார்க்குற பொழுது தினைக்குமே வந்து நடந்து வருகிற கொலைகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா 19 வயதுலேருந்து 22 வயது 25 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க கொலை குற்றம் பண்ணிட்டு உள்ளே போயிடுறாங்க. அது தினைக்கும் அது இப்போ பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் ஓட வெட்டி கொலை, டி நகரில் வெட்டி கொலை, மாதவரத்தில் வெட்டி கொலை, இப்படின்ட்டு ஓட வெட்டி கொலை செய்தார்கள், ஸ்ரீபெரும்புதூரில் வெட்டி கொலை செய்தார்கள், அப்படின்ட்டு தொடர்ந்து வருது. இதுக்கு இளைஞர்கள் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து அல்லது +2 பாஸ் பண்ணியிருக்கான் அல்லது ஒரு டிகிரி பாஸ் பண்ணியிருக்கான். இப்போ வாழ்க்கையில் அவனுக்கு அடுத்தது திருமணம், அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை. திருமணமும் வேலையும் செய்து அவன் செட்டில் ஆக போயிட்ட நேரத்தில் அவன் வந்து 6 வருஷம் ஜெயிலும் பெயிலுக்காக சுற்றிட்டு இருந்தான்னு வைங்களேன். இந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகிற போது அந்த இந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிற பொழுது குற்றங்களும் அதிகமாகி போயிடும். அவன் வாழ்க்கையில் செட்டில் ஆகாத இளைஞர்கள் அதிகமாகிடுவாங்க. அது நமக்கெல்லாம் வந்து பெரிய கவலை. உங்கள் ஆசிரியர் கூட என்கிட்ட பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டு மிஸ்டர் திருநாவுக்கரசு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், என்ன பிரதர், இந்த மாதிரி இளைஞர்களே வந்து கொலை குற்றத்தில் போய் மாட்டுறாங்க, கஞ்சா கடத்தலில் மாட்டுறாங்க, மற்றும் வந்து இந்த போதைப் பொருட்கள் குட்கா போன்றவர்களை கடத்தினவங்க எல்லாமே வந்து அந்த காலத்தில் 55 வயசு 60 வயசில் இருக்கிறவனுங்க பண்ணியிருப்பானுங்க, ஜெயிலுக்கு போவானுங்க. இப்போ இந்த இளைஞர்கள் நிறைய ஜெயிலுக்கு போகிறாங்களே, அவங்களுக்கு ஜெயிலை பற்றி கவலை இல்லையா, அல்லது சட்டத்தை பற்றி பயம் இல்லையா அப்படின்லாம் நம்ம விவாதம் பண்ணணும்னு அவர் திருநாவுக்கரசு சார் கேட்டு. பயம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் திரைப்படங்களும் முக்கிய காரணம் தானே? இல்லை, திரைப்படங்களில் ஹீரோயிசம் பண்ணுகிற பொழுது திரைப்பட இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்க, போட்டு அடின்னு ஒரு 1.5 மணி நேரம் ஒருத்தனை அடித்தாலும் அவன் சாகாத மாதிரியும் அவன் மீது சட்டம் பாயாத மாதிரி அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்ட மாதிரி தான் காட்டப்படுத ஒழிய, அவர் 4 அடி விட்டார் அல்லது வெட்டிட்டாரு குத்திட்டாரு பண்ணதுக்கப்புறம் அவர் சிறைக்கு போகிறத வந்து படமாக்கப்படுறதில்லை. சமூக ஊடகங்களும் வந்து அதன் பின்னணியில் இப்போ ஒரு கொலை செஞ்சுட்டாரு அவர் கைது பண்ணிட்டாருங்கிற வரைக்கும் தான் காட்டுறான் ஒழிய, ஒருத்தன் ரிமாண்ட் ஆகிட்டு அவன் வந்து ஒரு தடவை சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டானா அவனுக்கு பெயில் கிடைக்காது. அவன் வந்து ஒரு கிரிமினல் கூட்டத்தில் அவனுடைய அரசு வேலை கிடைக்காது. சமூகத்தில் மரியாதை போயிடும். இல்லைங்க, அவனுக்கு மனைவி குழந்தைகள் இருந்தால் அல்லது தாய் தந்தைகள் அவர்கள் அனாதையாக்கப்படுவார்கள். சமூகத்தில் அவன் மீது இருக்கிற பார்வையே வந்து மோசமான பார்வை அல்லது இவன் ஒரு குற்றவாளி என்கின்ற பார்வை அவன் மேலே இருக்கும். அவன் ஒரு திருமணத்தில் போய் உட்கார்ந்தா கூட இவர் தானே ஒரு கொலை கேஸில் ஒரு இப்போ இவன் என்ன நினைக்கிறான், நான் தான் அந்த மர்டர் கேஸில் போயிட்டு வந்த சங்கர் அப்படின்னு காலரை தூக்கி விடுறான். இது சமூக நீரோட்டத்துக்கு ஏற்றதா இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் ஆசிரியர் திருநாவுக்கரசுடைய கவலை.
அதனால தான் இந்த கேள்விகளை நீங்கள் என் முன்னாடி வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இதன் மூலம் வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டு மையம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளதா, அல்லது படித்த இளைஞர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கிறது, அவர்களெல்லாம் வந்து நல்வழிப்படுத்தணுமா இல்லையா? தென் இந்த பகுதியில் கஞ்சா வைக்கிறது யார், இந்த பகுதியில் சாராயம் கள்ளச்சாராயம் விற்கிறது யார், அல்லது குட்கா விற்கிறது யார், இந்த ஏரியாவுக்கு யார் லீட் பண்ணுறது, தாதாவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு மேம்போக்காக இந்த இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் யாரெல்லாம் வந்து தன்னை வந்து தாதாவாக கருதப்படணும்னு முயற்சி எடுக்கிறாங்களோ அவர்களை முளையிலே கிள்ளி விடணும். ஸோ அந்த மாதிரியான சமூக பொறுப்பு, இப்போ சமூக நலத்துறை அமைச்சர் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக வந்து சமூக நலத்துறை அமைச்சர் அப்படின்னு சட்டசபையில் ஒரு அமைச்சரை நியமிக்கிறாங்க. அந்த அமைச்சருடைய பேர் கூட வந்து மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அந்த அமைச்சர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, சமூக நலத்துறை மூலமாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துறது மூலமாக, கலாச்சார நிகழ்வுகளில் மாணவர்களை ஈடுபடுத்துறது மூலமாக, அல்லது பகுதி நேர வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது மூலமாக, இது போன்ற சிந்தனைகள் எல்லாம் வந்து அவங்கள வந்து அல்லது யோகா போன்ற அல்லது கராத்தே போன்ற அல்லது ஃபுட்பால் போன்ற இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கொண்டு போயிட்டு அவளை பல்வேறு இப்போ எல்லா இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் கூட என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நீங்கள் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர், எனவே உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற அத்தனை ஸ்டேடியத்துலேயும் வந்து அது விளையாட்டுக்கு முறையாக பயன்படுது, அங்கே ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அந்த கிரவுண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு யாராவது நியமிச்சிருக்கீங்களா, அங்கே வந்து பீரியாடிக்கலாக வந்து மாணவர்களை, இளம் மாணவர்களை வந்து அங்கே வந்து ஆபத்தில்லாத சூழ்நிலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வச்சு பரிசளிப்பு விழாக்களை எல்லாம் நடத்தி மாணவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உங்களால் பெரிய பணியை ஆற்ற முடியும். நீங்கள் புதுசாக ஸ்டேடியங்கள் எல்லாம் கட்டுறேன்னு சொல்கிறீங்க, வரவேற்க வேண்டிய விஷயந்தான். அதே மாதிரி இந்த இளைஞர்களை அட்டண்டன்ஸ் மாதிரி வச்சு ஏ டீம், பி டீம், சேர சோழன் பாண்டியன் டீம் அப்படிலாம் வந்து டீம்ஸாக கிரியேட் பண்ணி வெற்றியும் தோல்வியும் வந்து இரண்டுமே வந்து ஏற்றுக்கொள்கின்ற, தோத்தவன் வந்து வெற்றியை நோக்கி எவ்வளவு மனப்பக்குவத்தோடு பயணம் பண்ணணும், வெற்றி பெற்றவன் எப்படி வந்து தன்னுடைய வெற்றியை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த மாதிரியான மனநிலையெல்லாம் வந்து உருவாக்க வேண்டியது ஒரு சமூக நலத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் சேர்ந்து இதற்கான இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு எதிர்காலத்தில் இருக்கிற இளைஞர்களை கொஞ்சம் இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் ஈடுபடாத அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஒரு பெருமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த 5 தமிழ் ஊடக இந்த பேச்சு மூலமாக நம்ம அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வோம். இதே சமயத்தில் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, துணை கேள்வி. நான் பார்த்ததுலேயே வந்து பதற வைக்கிற ஒரு இளைஞர், கிட்டத்தட்ட உங்களை பற்றி சொல்கிறேன்னு நீங்கள் தவறாக இல்லை, பதற வைக்கிற மாதிரி இருக்குமா இல்லை சுவாரஸ்யமாக இருக்குமா? சுவாரஸ்யமாகவும் இருக்கும், பதற வைக்கிற மாதிரி இருக்கும். நான் திருத்தணியில் ஆய்வாளராக காவல்துறை பணியாற்றிட்டு இருக்கிற பொழுது திருத்தணியில் வந்து எல்லோரும் நான் பைக்கில் ஒரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி வரும்போது, சார் எல்லாம் ஓடிட்டுருக்காங்க சார், 2 தலையை வெட்டி ஒருத்தன் கையில் குதிக்கிட்டு 2 தலையை வெட்டி சார் சொல்ல முடியல சார், தங்கிறான் வந்து ஒருத்தன், சார் 2 தலையை வெட்டிட்டு ஒருத்தன் ஊர்வலம் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான். பகல் நேரத்தில் சாயந்தரம் ஒரு சுமார் 4 மணி இருக்கும் சார். ஒருத்தன் திருத்தணி அந்த காலேஜ் பக்கத்தில் சீனிவாசபுரத்தில் வந்து 2 தலையோட ஒருத்தன் அருவாளோட பகிரங்கமாக வந்து ரத்தம் சொட்ட 2 தலைகளோட ஊர்வலம் வந்துட்டு இருக்கான். ஊர்வலம் வரானா, என்னடா இது சொல்கிறீங்க சார்? அந்த ஊரில் 2 பேர்த்த வெட்டி தலையை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊர். அங்கேருந்து நடந்தே வந்துட்டுருக்கான் சார். வழி நடுக வந்து தேர் திருவிழாவை பார்க்குற மாதிரி திருத்தணியிலேருந்து அந்த அம்பேத்கர் சிலை தாண்டி ஜனங்க 2 பக்கம் நிற்கிறாங்க. இப்போ காவல் நிலையத்துக்கு நான் போயிட்டு நம்ம வந்து அதை போய் தடுக்கணும். அந்த ஊருடைய அதிகாரிங்கிற முறையில் எனக்கு மேலே ஒரு அதிகாரி இருந்தார், அவர் பெயர் திரு செல்வராஜ் அவர்கள். அவர் சொன்னார், எனக்கு மேலே அதிகாரி அவர் சொன்னார், தம்பி அங்கே தலையை வெட்டி 2 பேர் கொண்டு வரணும், எனக்கு ரத்தத்தை பார்த்தா பயம், நீ தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற. என்னங்க நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எனக்கு மேலே பெரிய அதிகாரி, வாங்க போய் தம்பி நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நீங்கள் போய் எப்படியாவது. இப்போ கான்ஸ்டபிள்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அந்த தகவல் கொடுத்தவர் இல்லையா, அவர் சொல்கிறாரு, சார் பெரிய கத்தி வேறு அருவாலும் வச்சு வெட்டின அருவாலும் ரத்தம் சொட்ட வந்துட்டுருக்கு,
அந்த தலையிலேருந்து ரத்தம் சொட்டி கொண்டே இருக்கிறது. உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது அந்த தலைகள் ரெண்டும். அப்படியே கையில் பிடிச்சிட்டு கம்பீரமாக வந்துட்டு இருக்கான். அவன் உடம்புலாம் ரத்தம் இருக்குது. அதான் அவனை பற்றி வர்ணனை. இப்போ கான்ஸ்டபிள்ஸை போய் கூப்பிட போனால், சார் எனக்கு சம்மன் டியூட்டி போட்டு நான் வெளியில் போனேன் சார், சும்மா இங்கே வந்திருந்தேன் சார், எனக்கு இந்த டியூட்டி இல்லை சார்ங்கிறான். அப்புறம் இந்த கான்ஸ்டபிள் அந்த கான்ஸ்டபிள் அவனுக்கு நான் கோர்ட் டியூட்டி சார், எனக்கு டியூட்டி இல்லை சார் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த மத்தியானம் காலையிலேயே டியூட்டி போட்டு எல்லாரையும் அனுப்பிடுறது. ஆனால் சில கான்ஸ்டபிள்ஸ் வந்து டியூட்டி முடிச்சுட்டு ஆனால் நான் இந்த டியூட்டியில் இல்லை, ஏன்னா ரெக்கார்டடாக நாளைக்கு வந்து சாட்சி சொல்ல போனால் இந்த 2 தலையை வெட்டினவனுக்கு நம்ம போய் எதிராக சாட்சி சொல்கிற மாதிரி வந்துருமே அப்படின்னு பயந்துட்டு வரல. அப்போ பாராவில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள், அவர் கேரளாவை சேர்ந்தவர், அப்படின்னு சொன்னார், சார் நான் இப்போ தான் பாரா இறங்கி வீட்டுக்கு, நான் சொன்னேன் பல்ல உடைப்பேன், வண்டியில் உட்காரியானு பல்ல உடைச்சிருவேன், மரியாதை வண்டியில் உட்காரு அப்படின்னு உட்காந்துட்டார். புல்லட் எடுத்துட்டு நான் என்னுடைய துணைவியார் ஃபோன் பண்ணி, சார் ஐயோயோ யாரோ ஒருத்தன் தலையை வெட்டிட்டு வராங்க, நீங்கள் போய் முரட்டுத்தனமாக ஏதாவது பண்ணிடாதீங்க அப்படின்னு என் துணைவியார் வேறு ஃபோன் பண்ணி எச்சரிக்கை வேறு வந்துச்சு வீட்டிலேருந்து. அந்த மாட்டை ஏம்மா நீ கவலைப்படாத, நீ ஒன்றும் நான் ரொம்ப டீசெண்டாக அதை ஹேண்டில் பண்ணிடுறேன் என்னன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அம்மா வந்து ஐயோயோ யாரோ தலையை வெட்டிட்டு வரானா, எங்கள் வீட்டுக்காரரு தான் எங்கள் இந்த ஊரில் இன்ஸ்பெக்டரு, எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, கண்ணீரும் கம்பளையுமா இருக்காங்க என்னுடைய துணைவியார். இப்படி ஒரு சூழ்நிலையில் புல்லட் எடுத்துகிட்டு நேராக போய் அந்த ஊருக்கு வெளியில் எங்கே வந்துட்டுருக்கான், அந்த கண்ணு கெட்ட தூரத்தில் வந்துட்டுருக்கான். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல புல்லட் நிறுத்திட்டு, நான் என்கிட்ட ஒரு பெரிய லத்தி இருக்குது, எனக்கு கராத்தே தெரியும், அவன்கிட்ட கத்தி இருக்குது, என்கிட்ட லத்தி இருக்குது. என்கிட்ட ஒரே ஒரு கான்ஸ்டபிள் தான் இருக்கார். எனக்கு காவல் 4 மணிக்கு கான்ஸ்டபிள் இருந்த கான்ஸ்டபிள் ஒரே ஒரு கான்ஸ்டபிள், கிட்டத்தட்ட என்னை போல் அவர் பலசாலி தான், ஆனால் பலம் இருக்குது, தைரியம் இல்லை. சார் சார் கிட்ட வராங்கிறாரு, ஓ கம்மன் எரியா அப்படின்ட்டு. உடல் வலிமை இருக்கு, மன வலிமை இல்லாத கான்ஸ்டபிள். அப்படி ஒரு அந்த நாள் அப்படியேப்பட்ட நாள். அப்போ அவன் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய கூப்பிடு தேர்தலில் வந்தபோது, டேய் தம்பி நில்லு அப்படின்னு சொல்கிறேன். நில்லு அப்படின்னு, ஐயா சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கேட்பேன். டேய் நான் சொன்னால் கேட்பி இல்லை, ஏன் வெட்டினேன் இவங்கள? ஐயா என்னைய போட்டு தள்ள வந்தாங்க ஐயா, எனக்கு வேறு வழி இல்லையா, அவங்கள போட்டதையா நாங்கள் இவங்களை போடலைன்னா நான் உயிரோடு வந்திருக்க முடியாதுயா அப்படின்னா. அப்படியா விஷயம், அப்போ நீ என்கிட்ட வந்துரு, நான் உன்னைய நீ செஞ்சது நியாயம்னு கருதுறியா? ஆனால் நான் செஞ்சது நியாயமையா? இல்லைன்னா அவங்களும் கத்தியோடு தான் இருந்தாங்க, அவங்க வீசினது என் மேலே படலை, நான் ஒதுங்கிட்டேன், நான் வீசினது பட்டுருச்சு. அப்போ இதை பற்றி தீர விசாரிக்கலாமா அப்படின்னு சொன்னோடனே சைக்கலாஜிக்கலாக என்னுடைய உடன்பாடு வந்தோடனே அந்த தலையை எடுத்துகிட்டு போகிறது எப்படின்னா, யாரும் தலையை கையில் பிடிக்கிறது எப்படி, அது ரத்தம் சொட்ட ஆட்டுக்கடையில் ரத்தம் வர்ற மாதிரி. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருடைய அத்தையும் மாமாவும் தான் இவங்க அப்பாவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல தங்கச்சிக்கு 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கியிருக்காங்க. அந்த அம்மா வெளியூரில் கட்டி கொடுத்து போயிட்டாங்க, இவங்களே கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலத்தை கிளைம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இடத்தகராறு. இதில் வந்து நிலத்தை விடலைன்னா உன்னை வெட்டிடுவேன்ட்டு அவங்களும் ஆயுதத்தை எடுத்து வந்து இவனை அடிப்பதற்கு முயற்சி செய்த போது, இவன் அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வேற வழி இல்லாமல் அவர் 2 தலையும் வெட்டிட்டு பாடியை அந்த கிராமத்திலேயே நடு ரோட்டில் போட்டுட்டு, நடு வீதியில், ரோடுன்னா அது கிராமம், அந்த வீதியில் கிடக்குது. அது ரத்தம்லாம் போய் கிடா வெட்டில் கிடந்த மாதிரி கிடந்துட்டுருக்கு. இப்போ ஒரு விஜயா டிரைவிங் சென்டர் அப்படின்னு ஒருத்தர் டிரைவிங், அந்த ஆட்டோக்காரெல்லாம் நிறுத்தாமல் ஓடுறான். என்கிட்ட விஜயா டிரைவிங் சென்டர் வந்துச்சு, இப்படி யூனிஃபார்மில் நிறுத்தினார். உன் டிக்கியை தர அப்படின்னு சொன்னேன். டிக்கியை திறந்தோடனே, டேய் தம்பி இந்த தலையை 2 அதில் வைடான். ஐயோயோ அவன் சொல்கிறான், சார் இது டிரைவிங் கற்றுக் கொடு. ஏய் வாய மூடுற, இந்த பக்கம் சீட்டை தர. அவன் டிரைவிங்கில் பின்னாடி சீட்டு காலியாக இருந்துச்சு. அந்த டிரைவர் இவனை உள்ள, தம்பி அருவாளை என்கிட்ட கொடுங்க, அருவாளை நான் கையில் வாங்கி கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்து தலையை 2ஐயும் வந்து காரில் வச்சான், அருவாளை என் கையில் கொடுத்துட்டான். இப்போ வந்து அவன் சேஃபு. இப்போ தம்பி நீ வந்து இந்த காரில் பின்னாடி டோரை திறந்து இந்த காரில் உட்காரு அப்படின்னோடனே அந்த காரில் உட்காந்துட்டான். ஹெட் கான்ஸ்டபிள் நீ இந்த காரில் உட்காரு, நான் பின்னாடி எஸ்கார்ட் பண்ணுறேன், ஸ்டேஷன் கொண்டு போயிடலாம். நேராக ஸ்டேஷன், ஊர் ஜனங்களே கூடி வராங்க. ஐயோ 2 தலையை வெட்டினவரை கையும் களவுமா பிடிச்ச இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு தேர் கூட்டம் மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கே வந்து அவர் வந்து காவல் நிலையத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இட் இஸ் ஏ செல்ஃப் டிஃபென்ஸ் சார்
அவங்க 2 பேரும் இந்த அம்மாவும் ஒரு கடப்பாரை போல் ஒரு கம்பியை வச்சுட்டு என்னை குத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அவர் வந்து அருவாளில் வீசினார். அப்படி வந்து நடு வீதியில், எங்கள் ஊர் கிராமத்து வீதியில் இந்த மாதிரி வீசல் நடக்கிற பொழுது தவிர்க்க முடியாமல் நான் வந்து அந்த அம்மாவை வெட்டிட்டேன். அந்த அம்மாவை வெட்டினோடனே என் பொண்டாட்டியை வெட்டிட்டு உன்னை விட மாட்டேன்னு அந்த ஆள் மீண்டும் என்னை கொள்ள வந்தார். அந்த அம்மாவை போட்டுட்டு இந்த அம்மாலையும் நான் பண்ண வேண்டியதாக போச்சு சார், வேறு வழி இல்லை சார் அப்படின்ட்டு அவன் வந்து டைரெக்டாக கன்ஃபெஷன் கொடுத்துட்டான். ஸோ அவனை வந்து முறையாக வந்து அவனை குளிக்க வச்சு அவன்கிட்ட கன்ஃபெஷன் வாங்கி அவனை வந்து அறிவுரை சொன்னபோது கொலை பாதகம் என்பது செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய குற்றம் இல்லையா அப்படின்னு சொன்னபோது இது தவறு தான் சார், ஆனால் என்னை கொலை செய்ய வந்த காரணத்தில் வேறு வழி இல்லாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் செஞ்ச தவிர மிகவும் உணர்ந்துட்டான். அப்புறம் காவல் நிலையத்துக்கு எல்லாமே குளிக்க வச்சு அவனை அன்பாக வேறு மாற்றுடை கொடுத்து விசாரித்து எல்லாரும் வந்து அவனை பார்ப்பதற்கு க்யூவில் வந்தாங்க அந்த ஊரில். அவன் வந்து நான் ஒரு சூழ்நிலையில் இந்த கொலையை செஞ்சுட்டேன் ஒழிய நான் பரம்பரையாக கொலை செய்கிற ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவனை நீதிமன்றத்துக்கு அனுப்பணும்னு வைங்களேன். ஸோ இரட்டை கொலை செய்த வந்து தைரியமாக பிடித்த இன்ஸ்பெக்டர் அப்படின்ட்டு எல்லா பத்திரிகைகளும் எழுந்துச்சு. அவனை வந்து ரொம்ப நாகரிகமாக ஹேண்டில் பண்ணி அவனை சட்டத்துக்கு உட்படுத்தினேன். அவனை விசாரணை, அவன் மீது சார்ஜ் ஷீட் போட்டு அந்த அவனுக்கு தண்டனை பெற்று தந்த வரைக்கும் நான் தான் அந்த கேஸ் ஃபாலோ பண்ணேன். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மர்டர் கேஸ். என்னங்க இதுபோல் இல்லாமல் இங்கே அந்த இது வந்து அசந்தர்ப்பத்தான் நடந்த ஒரு மர்டர் கேஸு. இங்கே நடக்கிறதுலாம் வந்து யார் எந்த ஏரியாவுக்கு தாதாவாக வர்றது அப்படிங்கிறதுக்கான மர்டர் கேஸு. அதனால் ஒவ்வொரு காவல் ஆய்வாளர்களும் தன்னுடைய ஏரியாவில் இந்த மாதிரி லீகல் பிஸ்னஸ்ஸு, இல்லீகல் பிஸ்னஸ்ஸு, கான்ட்ராக்டு போன்றவர்களாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி விஷயங்களில் அனாவசியமாக வந்து சூப்பர்வைசர் பணம் அல்லது மாமூல் பணம் அல்லது அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு. இதில் யார் தாதாவாகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்லேருந்து தயவு செஞ்சு நுண்ணறிவு பிரிவு இதை கண்காணித்து அவர்களை முளையிலேயே கிளியறணும். அப்போ தான் அந்த இளைஞர்கள் செய்கிற கொலையிலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். அது வந்து இப்போ வந்து இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதனால் ஒரு மிகப்பெரிய பின்விளைவு வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த போதையில் அடிக்டாக இருக்கிற சமயத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் சென்ற வாரம் நாங்கள் என்னுடைய துணைவியார், நான், இன்னொரு பேராசிரியர் போன்றவர்கள்லாம் மதுரையில் அங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஞாயிற்றுக்கிழமை, சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் அந்த பக்கம் நாங்கள் கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். அப்போ எல்லா வயல்களிலும் என்னங்க வயல்களில் தென்னமரத்தடியில் மாந்தோப்புக்கடியில் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக உட்காந்துருக்காங்க. அந்த ஊர் டிரைவரை கேட்டபோது அவர் என்ன சொல்கிறார், சார் இளைஞர்கள்லாம் காலையில் வயலுக்கு போகிறாங்க, விவசாயிகள்லாம் காலையில் வயலுக்கு, மத்தியானம் ஆகிட்டா அவங்க போர் அடிக்கிறது வர வழியே இல்லை சார், எல்லா தோட்டத்துலேயுமே உட்காந்து வரிசையாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படின்னாங்க. ஸோ இந்த குடிப்போதைக்கு வந்து மிக தீவிரமாக வந்து தமிழ்நாடு அடிமையாகிட்டு இருக்கிறதும் ஒரு சிறந்த வழி இல்லை. எனவே வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து மிகவும் குறைப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறதையும் அரசு சிந்தனை செய்ய வேண்டும். எதிர்கால சமூகத்தை நல்வழிப்படுத்தி இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலேன்னு சொல்லுவாங்க. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத திருநாடுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தமிழ்நாடு இப்போ கொஞ்சம் தடம் புரண்டு கொண்டு இருக்கிறது என்பதை நம்மளை போன்ற ஊடகவியலாளர்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு எடுத்து சொல்வோம். அதை மாற்றியமைப்பதற்கு ஆட்சியாளர்கள் தக்க முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொள்வோம். இல்லை, இப்போ சொல்லும்போது சொன்னீங்க தற்காப்புக்காக தான் திருத்தணியில் சொன்னீங்கல்ல, திருத்தணியில் நடந்தது அது சடன் ப்ரொவோகேஷன் கொலை வேற. இல்லை தற்காப்புக்கும் போது அந்த தற்காப்புக்கான தண்டனைகள்லாம் எப்படி இருக்கும்? தற்காப்புக்கான தண்டனை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற பொழுது தன்னை காத்து கொள்வதற்காக இந்த கொலை நடந்தது அப்படின்னா அதுக்கு எக்ஸப்ஷன் உண்டு. ஆனால் இதுக்கு பேர் கொலையாகாத மரணம், 304 அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்குது. கொலை குற்றத்திற்கு 302 ஐபிசி, கொலையாகாத மரணத்துக்கு 304 ஐபிசின்னு ஒரு செக்ஷனை அந்த காலத்திலேயே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செக்ஷன் என்ன சொல்கிறதுன்னா என்ன மாதிரியான சூழ்நிலையில் ஆனால் கொலையாகாத மரணமானாலும் ஒரு உயிரை எடுத்துட்டார் இல்லையா, அதனால் ஆயுள் தண்டனை போன்ற மிகப்பெரிய தண்டனை கொடுக்காமல்
அவருக்கு வந்து சாதாரண அதுக்கு வந்து இவர் தப்பிச்சு ஓடி இருக்கலாம் இல்லையா? அவருடைய டிஃபென்ஸ் வக்கீல் கேட்பார், நீ தப்பிச்சு ஓடி இருக்கலாம் இல்லையா? அதுக்கு அவங்க ஆயுதத்தோட வந்தாங்கன்னா உன் மேலே எவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டுச்சு, தப்பிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு உன் மேலே காயம் இருந்துச்சா இல்லையா? இது போன்ற ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். அப்போ வந்து அந்த சட்டம் சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த சட்டம் சரியானதான், அதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவங்க கையில் இருக்குது, அந்த 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 வழக்குரைஞர் கையில் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக இப்போ கவரிமான் அது இப்போ இது சிவாஜி கணேசன் நடித்த அந்த படத்தில் கூட தன்னுடைய மகளுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக ஒரு கொலை நடந்ததாக அது வந்து அட்மானிஷனில் ரிலீஸ் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? இது வந்து சடன் ப்ரொவோகேஷனா அல்லது செல்ஃப் டிஃபென்ஸா அப்படிங்கிறதுலாம் வந்து சட்டம் எங்களை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும். அது எந்த சந்தர்ப்பத்தில் நடந்தது அப்படிங்கிறத பார்த்து நீதிமன்றங்கள் முடிவு செய்யும் அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை. இது புரூட்டல் மர்டர், பிளான்டு மர்டர், அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஆயுள் தண்டனையும் 10 ஆண்டுகளுக்கு மேலே தான் தண்டனை. இந்த 304க்கு போடும்பொழுது குறைந்த தண்டனை வழங்கி அல்லது மன்னிப்பே கூட வழங்கி அவர்களை விடுதலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த சட்டத்தை பற்றி அலசல். ஓகே சார், உங்கள் நேரத்தை வைத்து பயில தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. பை தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். அடுத்த நேர்காணலில் சந்திப்போம். வணக்கம்.